போதை பொருளை ஒழிக்கணும், போதை இல்ல சமுதாயமா இருக்கணும் இப்படிங்கிற அடிப்படையில டிவிக்கு கொள்கையாகவும் வச்சிருக்காங்க. அதற்காக முயற்சிகள் மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த மேற்கொண்ட விஷயத்துல ஏன்னு கேட்டா, தமிழகத்துல இன்னைக்கு மதுபான பிரியர்கள், மது அருந்தக்கூடிய எண்ணிக்கை அதிகரிச்சுட்டே இருக்குது. ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு பாத்தீங்கன்னா மதுபான பிரியர்கள் ரொம்ப அதிகமாயிட்டாங்க. மதுவுக்கு அடிமையானவங்க அதிகமாயிட்டாங்க. இளைஞர்கள் முதல் கொண்டு முதியவர்கள் வரை இன்னைக்கு பெண்கள் உட்பட சாராயம் அருந்தக்கூடிய பழக்கம் தமிழகத்துல அதிகரிச்சிட்டு இருக்குது. அப்ப இந்த அதிகரிச்சிட்டு இருக்கும்போது இதற்கான தீர்வு என்ன, இதற்கான நடைமுறை என்ன செய்யணும்? போதைப் பொருளை ஒழிக்கணும், மாற்று கருத்தே கிடையாது யாருக்கும். ஆனா கடந்த கால அரசுகள் இதுதான் சொன்னாங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் இதுதான் சொன்னாங்க, போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கணும் சொல்லி. போதையில்லா சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படின்னா நாம என்ன செய்யணும், நம்மளோட பிரச்சாரம் எப்படி இருக்கணும்? இந்த தெளிவான சிந்தனை இல்லைன்னா நம்ம ஒரு கட்டத்துக்கு பேசுவோம், ஆட்சி 5 வருஷம் ஆட்சியா, அதுல ஒரு 2 மாசம் பேசுவோம் அல்லது 1 வருஷம் பேசுவோம், அதுக்கப்புறம் பேச மாட்டோம், மறந்துடுவோம், மக்களும் மறந்துடுவாங்க, விட்டுருவாங்க. அப்ப இந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இந்த அரசு, டிவிக்கு அரசும் இந்த போதைப் பொருள் ஒழிப்பு பிரச்சாரத்துல முன்னெடுத்திருக்கிறாங்க. வரவேற்கக்கூடிய அம்சம் தான், அதுல மாற்று கருத்தே இல்லை. அதற்கு முதலாக என்கிட்ட இது இந்த மதுபானத்தை எப்போ அருந்துறாங்கன்னா மக்கள் ஒரு சந்தோஷமா இருந்துருச்சுனாலும் மதுபானத்தை அருந்தக்கூடிய பழக்கம், திருமணம், அதே மாதிரி கோயில் விழாக்கள் விசேஷங்கள், இந்த மாதிரியான இடத்துலயும் மதுபானங்கள் அதிகமா அருந்தப்படுது. ஒரு துக்கம் ஏற்பட்டுருச்சு, இறந்துட்டாங்க யாராச்சும், இங்கேயும் அருந்துவாங்க. அதே மாதிரி அரசியல் தலைவர்கள் வெற்றி பெற்றுட்டாங்கன்னா இதுக்கும் மதுபானம். இது கடினமான வேலை, இந்த வேலையுடைய அந்த அலுப்பை நாங்க மறக்கிறதுக்காக, தூக்கம் வர்றதுக்காக நாங்க சாராயத்தை குடிக்க வேண்டியதா இருக்கு. இப்படி காரணத்தை சொல்லக்கூடிய மக்கள் தான் அதிகமான நபர்கள் இருக்கிறாங்க. அப்ப இந்த மதுபானத்தை ஒழிக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை, பெரிய வேலை. இப்போ தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 5300க்கு அதிகமான கடை இருக்கு. 5300க்கும் அதிகமான கடை இருக்கு. அப்போ இந்த டாஸ்மாக் கடையை பார்த்தா இப்போ முதலமைச்சர் விஜய் அவங்க அதிரடியா 717 கடையை மூடி இருக்கிறார். இது வரவேற்கக்கூடிய அம்சம்தான். ஆனாலும் இது முழுமையான தீர்வான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது. இந்த 717 கடை மூடி இருக்கிறாங்களே, இது 2026 எடுக்கப்பட்ட நடவடிக்கையா, இதுதான் முதல் முறையான நடவடிக்கைன்னு கேட்டா அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. பாத்தீங்கன்னா 2000, அதாவது ஜெயலலிதா ஆட்சியிலேயே 2016ல 500 கடையை இதே மாதிரி மூடி இருக்கிறாங்க, 500 கடைகளை. அதே 2017ல எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்த கவர்மெண்ட்ல 500 கடையை மூடி இருக்கிறாங்க. அதே மாதிரி 2017ல அதாவது உச்ச நீதிமன்ற உத்தரவின்படியும் மூடப்பட்ட கடைகள் இடமாற்றம், மூடியும் இருக்கிறாங்க, இடமாற்றம். இது 2000 கடைகள் 2017 நடந்திருக்கு. அது 2023ல ஸ்டாலின் அவங்க தலைமையில 500 கடைகள் மூடப்பட்டிருக்கு. 2026ல விஜய் அவங்க தலைமையில 717 கடைகள் மூடப்பட்டிருக்கு. இது நிரந்தரமான தீர்வா? இந்த கடந்த கால ஆட்சி பாருங்க, 2016ல 500 மூடி இருக்கு. அதே மாதிரி 2017 500 மூடப்பட்டிருக்கு. 2017ல 2000 கடை இடம் மாற்றம் மூடப்பட்ட சேர்த்தி தீர்வு ஆயிருச்சா? 5000 கடைகளுக்கு மேல குறையாம அப்படிதான் இருக்குது இந்த ஆட்சிகள்ல. 20 வருஷம் ஆட்சிகள்ல நீங்க பாத்தீங்கன்னா 5000 கடைகள் இருந்திருக்கு. அப்ப 5000 கடைகள் இருக்கும்போது இந்த 5000 கடைகள்ல எப்படி மூடுறது? 500 மூடிட்டா போதுமா? 2000 மூடிட்டா, அதாவது ஒரு 700 மூடிட்டா போதுமா அப்படின்னா பத்தாது. அப்ப இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு விஜய் அவங்க சொல்றாங்க, நாம் ஒரு வெளிப்படையான அரசியலை செய்வேன், நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டேன், வெளிப்படையான அரசியலை செய்வாங்க. இது நல்ல ஒரு விஷயம் தான். அப்ப வெளிப்படையான அரசியல் செய்யும் போது நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம், கடைகளை மூடுனா பத்தாது, மதுபான டாஸ்மாக்ல மூடுனா பத்தாது. அப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மதுபான தொழிற்சாலைகளை மூடணும். தொழிற்சாலைகளை மூடாம கடைகளை மூடுவதனால பிரயோஜனம் ஏற்படாது. அப்ப மதுபான தொழிற்சாலைகள் கிட்டத்தட்ட 11 கடைகள் தொழிற்சாலைகள் இருக்குது. அப்ப இந்த மதுபான தொழிற்சாலை நடத்துவது யார் சொல்லி வெளிப்படுத்தணும். இப்ப கடந்த காலம் அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் யாரும் இந்த காரியத்தை செய்யவே இல்லை. இந்த மதுபான ஆலைகளை நடத்துவது யாரும் ரகசியமாவே இருக்குது.
பொதுமக்கள் சாதாரண மக்களுக்கு தெரியுமா? யாரும் தெரியாது. இவங்க தெரியும், ஒரு பினாமி பேர்ல இருக்கும், இப்படிங்கிற ஒரு பேரு தான் இருக்குமே தவிர அரசாங்க ரீதியாக ஒரு திமுக அரசாங்கம் இருக்கும்போது இத்தனை தொழிற்சாலைகள் இருக்குது, இதனுடைய முதலாளி இன்னவர் தான், இன்னாரு தான், இவ்வளவு மாசத்துக்கு இன்ன கோடி வருது, இவ்வளவு கோடி வருது, ஆண்டு வருமானம் இவ்வளவு சொல்லி திமுகவும் அறிவிச்சது கிடையாது, அதிமுகவும் அறிவிச்சது கிடையாது, திராவிட கட்சி அறிவிச்சதே கிடையாது. இப்ப நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்களை அன்பா நம்ம கேட்டுக்கிறோம், இந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா பல குடும்பங்கள் உங்களுக்கு ஆதரவு கருத்து நீட்டுவாங்க, கண்டிப்பா நீட்டுவாங்க. ஒரு எதிர்ப்பு வரும், குடிகாரர்கள் மத்தியில் ஒரு எதிர்ப்பு வரும், எதிர்ப்பு அலைகள் விசுரும். இதெல்லாம் வந்தாலும் இதை மீறி நிலையான ஆட்சினா மக்கள் விரும்பக்கூடிய ஆட்சியை தர முடியும். ஆனா இந்த வேலை யாருமே செய்யல. இந்த மதுபான தொழிற்சாலைகள் நடத்தும் யாரும் இது ஒரு ரகசியமாவே இருக்குது. இப்போ இந்த லிஸ்ட் உங்க கைக்கு கண்டிப்பா வந்திருக்கும். நீங்க முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்க கைக்கு வந்திருக்கும். வரும்போது இதை வெளிப்படுத்த நீங்க நினைச்சாலும் என்னுடைய கருத்து பிரகாரம் உங்ககிட்ட பேரம் பேச வருவாங்க. நம்ம பார்த்து அந்த அரசியல் யூகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏன்னா பெரும் கோடிகள் வருது. இந்த தொழிற்சாலைகள் நடத்தக்கூடியவங்களுக்கு மதுபானங்கள் வாயிலாக பல 100 கோடி வருது மாசத்துக்கு, ஆண்டுக்கு பல 100 கோடிகள் வருது. வரும்போது நீங்க அதை நிப்பாட்டணும் நினைச்சா கூட உங்கள்கிட்ட பேரம் பேசுறது தயாரா இருப்பாங்க. இது நடக்கும். இது ஏன்னு கேட்டீங்கன்னா கடந்த காலங்கள் யார் இதை ஏன் வெளிப்படுத்தல அப்படின்னா இல்ல பேரம் பேசப்பட்டுதான். அப்ப இந்த நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னா மக்கள் பெருமளவுக்கு மதிப்பாங்க என்ற ஆட்சி மக்கள் நிம்மதியை தருவாங்கிற அடிப்பில் ஆட்சியை நீங்க பிடிச்சிருக்கிறீங்க. இது மிகப்பெரிய வேலை. இப்ப இந்த வேலையை செய்யறது சாதாரண வேலையும் இல்லை. உடனே கையெழுத்து போட்டுட்டு நம்ம போயிட்டு இந்த மதுபானத்தை ஒழிச்சிட முடியுமான அப்படிலாம் ஒழிக்க முடியாது. என்னோட இதுல எத்தனையோ பேர் கைகள் இருக்கும், அதிகாரிகளை சம்பந்தப்பட்டிருப்பாங்க, பெரிய ஒரு அரசியல்ல உள்ளவங்க பங்கு பெற்று இருப்பாங்க, நீண்ட அரசியல்வாதிகள் இருப்பாங்க, அவங்க இதுல உள்ள இருப்பாங்க. இதெல்லாம் உடைக்குங்கிறது பெரிய வேலை. ஆனா சாமானிய மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. முதலமைச்சர் விஜய்க்கு நம்ம அன்பா சொல்லிக்கிறோம், உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க, மக்களுடைய ஆதரவு வரும், மக்களுடைய ஆதரவு போதுமானதா இருக்கும். அப்ப இந்த வேலை சாதனை ஏன்னு கேட்டீங்கன்னா காவல்துறைக்கு தெரியாம இது நடக்கிறது இல்ல. ஒரு கஞ்சா விற்பனை இருக்குது, ஒரு மதுபானத்தை விட்டுருவோம், கஞ்சா விற்பனை இருக்கு, காவல்துறைக்கு தெரியாமையே நடக்குது. காவல்துறைக்கு தெரியும், இல்ல அதிகாரிகளுக்கு தெரியும், எல்லாத்துக்கும் லஞ்சம் போகுது. அப்ப இதெல்லாம் கடினமான வேலை. அப்ப இந்த கடினமான வேலைய எடுத்து செய்யும் போது அதற்குள்ள விஷயங்கள் என்ன, இவங்க குடிகாரர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்க காய்ச்சிருவோம், அதை காய்ச்சிருவோம், நாங்க வீடுகளிலே சாராயத்தை காய்ச்சுவோம், இப்படி அரசாங்கத்தை மிரட்டி பார்ப்பாங்க. இதை எல்லாத்துக்கும் தடுக்கிறது வழிகளும் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்ப அதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கு. உதாரணம் லாக்டவுன்ல நடந்தது, லாக்டவுன்ல மதுபானம் மருந்திட்டு தான் இருந்தாங்களா? இல்லையே, மதுபானம் மருந்தாத நிலையில இருந்தாங்க. அப்ப மதுபானத்தை அருந்தக்கூடிய 100 பேர்ல ஒரு 4 பேர் ஒரு 3 பேர் வீட்டுல மதுபானத்தை காய்ச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த நிலைப்பாடு மக்கள் மனசுல ஒரு மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஆலைகளை ஒழிக்காம கடையை ஒழிப்பதனால மாற்றங்கள் எதுவும் வராது. அப்போ மாற்றங்கள் வரணும் அப்படின்னா மதுபான தொழிற்சாலைகள், இந்த தொழிற்சாலை நடத்துறவங்க யாரு, இதையெல்லாம் நம்ம உடனடியாக கொஞ்சம் கொஞ்சமா, அதான் இன்னைக்கு ஒரு சட்டத்தை போட்ட மாத்திரத்திலேயே மதுபானத்தை ஒழிக்க முடியுமான, மதுபானத்தை அப்படி ஒழிக்க முடியாது. என்னோட மதுபானத்தை ஒழிச்ச சமுதாயம் யாருமே கிடையாது, முஸ்லிம்களை தவிர. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி அரபு நாட்டுல மதுபானத்தை ஊறி தெளிச்சாங்க மக்கள். மதுபானத்தை அருந்துவது பெருமையா நினைச்சாங்க. தங்களுடைய விருந்துகள்ல மதுபானத்தை, அதாவது பழமையான மதுபானம், ஒரு 10 வருஷத்து மதுபானம் இது அப்படி பெருமையா குடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை மாத்தியது இஸ்லாம் மட்டும்தான். நீங்க வரலாறு நெடுகளையும் பாருங்க, முதலமைச்சர் விஜய் அன்பா நம்ம சொல்லிக்கிறோம், நீங்க வரலாறு நெடுகளையும் பாருங்க, எந்த ஒரு இடத்திலுமே எந்த ஒரு வரலாறுலையுமே ஒரு சமுதாயம், குடிகார சமுதாயம் டோட்டலாக மாறினது கிடையாது, மாற முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு மதுபானம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கும். அப்ப மதுபானம் அடிமைப்படுத்தி வச்சிருக்கும் போது சன்னமா தான் அதை வெளியே எடுக்க முடியும். ஒரு ஆர்டர்ல எடுக்க முடியாது. 500 கடையை மூடுதலாம் எடுக்க முடியாது, 1000 கடையை மூடுதலாம் எடுக்க முடியாது. நம்ம கடை இங்க மூடி இருப்போம், இந்த கடையில் உள்ள சரக்கு 2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அவ்வளவுதான். இந்த கடையை மூடி இருப்போம், இந்த ஏரியாவில் உள்ள சாராய பாட்டில் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும், அங்க போய் குடிச்சுக்குவாங்க. இது தீர்வு இல்லை. அப்ப தீர்வு அப்படின்னா
ஒரு கடவுள் நம்பிக்கை, கடவுள் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறான், இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது, மறுமையில இறைவன் விசாரிப்பான், இப்படி ஒரு நம்பிக்கை ஆழமா பதிஞ்சுதுன்னா அந்த சமுதாயம் கண்டிப்பா மதுபானத்தை தூக்கி போடும், லஞ்சத்தை தூக்கி போடும், ஊழலை தூக்கி போடும். அப்ப அந்த சமுதாயத்துக்கு எளிதானது. அது ஒரு கடவுள் கொள்கை இல்லை அப்படின்னா அதுக்குரிய சட்ட திட்டங்கள், அதுக்குரிய விஷயங்கள், பிரச்சாரங்களை வலிமைப்படுத்தணும். இது உடனடியாக மாற, மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் உடனடியாக மாறாது. இது குர்ஆன்லயும் நபி வழியிலும் தெளிவா சொல்லப்பட்டுச்சு. நபி வழிகள் இருக்குது. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சாரம் பண்ண உடனே மதுபானம் தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருந்தா நாங்க யாருமே கைவிட்டிருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. மதுபானத்தை அருந்தினவங்க சொல்றாங்க. அப்ப சன்னமா பிரச்சாரம் பண்ணணும், இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போதுதான் அதற்கான வழிமுறைகள் முஸ்லீம்களிடத்துல இருக்கு. முஸ்லீம்களை பயன்படுத்துங்க, முஸ்லீம் அறிஞர்களை பயன்படுத்துங்க. நாம தமிழக முதல்வர் விஜய் அன்பா நம்ம கேட்டுக்கிறோம், முஸ்லீம் அறிஞர்களை பயன்படுத்துங்க. இதுக்கு பி ஜெயலலிதா இருக்கிறாங்க, சம்சுதீன் காசிமி இருக்கிறாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜமாத்துல் உலமா தலைவர் இருக்கிறாரு, ஹைதர் அலி மிஸ்பாக், இந்த மாதிரி நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. இந்த அறிஞர்களை பயன்படுத்தி என்ன திட்டம் தீட்டலாம் இந்த விஷயத்துக்கு, நீங்க இந்த விஷயத்துக்கு என்ன திட்டம் போடலாம், மதுபானத்தை இஸ்லாம் ஒழிச்சுதுன்னு சொல்லி சொல்றீங்கள, எந்த அடிப்படையில் ஒழிக்க முடியும், எந்த திட்டங்களை தீட்டலாம், இப்படி அடிப்படையில் ஆலோசனை செஞ்சீங்கன்னா அதுக்கு அல்லாஹ்வுடைய அருளால் ரிசல்ட் இருக்குது. ரிசல்ட் வேணும்னா இங்கதான் வந்தாகணும், வேற வழியே இல்லை. முதலமைச்சர் விஜய் அவங்கள அன்பா திருப்பி திருப்பி சொல்றோம், மதுபானத்தை ஒழிப்பது முதல் லட்சியமா உங்களுக்கு இருந்ததுன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வழியில தான் வந்தாகணும். ஏன்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மதுபானத்தை ஒழிக்கப்பட்டிருக்கு. உதாரணம் நிறைய செய்திகள், முஸ்லீம் அப்படிங்கிற நூல், புகாரி, எல்லா நூல்கள்லயும் இந்த செய்தி இருக்குது. ஆயிஷா அவங்க சொல்றாங்க, அல் பக்ரா அத்தியாயத்தோட வட்டி தொடர்பான இறுதியான வசனங்கள், வட்டி தொடர்பான வசனம் 275 இருந்து 271 வரைக்கும் இருக்கு. 275 இருந்து 281 வரைக்கும் அருள பெற்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட புறப்பட்டு நபி சொன்னாங்க, மக்கள்கிட்ட இந்த வட்டி சம்பந்தப்பட்ட வசனத்தை ஓதி காமிச்சிட்டு சொன்னாங்க, மதுபான வியாபாரத்தையும் அல்லாஹ் தடை செஞ்சிட்டான் அப்படிங்கிறாங்க. இப்போ மதுபான வியாபாரத்துக்கும் தடை இருக்குது. இப்போ மதுபான வியாபாரத்துக்கு தடை இருக்கிறது. இது சொன்ன மாத்திரத்திலேயே மதுபான வியாபாரத்தை எந்த நபி தோழரும் பண்ணல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அப்போ இதே முஸ்லீம்ல பாத்தீங்கன்னா 3219 இருக்குது. மது விலக்கு அமலாவதற்கு முன்னாடி மதுபானம் அருந்திட்டு இருந்தாங்க சஹாபாக்கள், நபித்தோல் மக்காலை அருந்திட்டு இருந்தாங்க, மதீனாலே சில ஆண்டுகள் அருந்திட்டு இருந்தாங்க. அப்ப அபூ சயீத் அல் குத்ரி சொல்றாங்க, மது விலக்கு வருவதற்கு முன்பு ஒரு நாள் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கள்கிட்ட உரையாற்றுறாங்க. மக்கள்கிட்ட உரையாற்றி சொல்றாங்க, மக்களே, அல்லாஹ் மது விலக்கு குறித்து மறைமுகமாக குறிப்பிடுகிறான். மதுங்கிறது நல்ல பொருள் இல்லைங்கிறது முதல்ல ஆழமா சமுதாயத்துல பதிவு பண்ணணும். இது நோய், இது நமக்கு நிவாரணம் கிடையாது, இது குடிச்சிட்டா நமக்கு தூக்கம் வரும், இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் உணர்த்தும் படிப்படியே மன ரீதியான விஷயங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த மக்களை போய் அணுகணும், அரசாங்க ரீதியாக அணுகணும். நம்ம போர்டு டாஸ்மாக்ல குடியை கெடுக்கணும்லாம் போட்டுக்கிட்டு வித்துட்டு இருக்க கூடாது. அப்ப அதற்கான பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். எடுக்கும் போதுதான் மக்கள் மத்தியில கொஞ்சம் கொஞ்சமா உள்ள அந்த செய்தி போகும்போதுதான் அந்த போதை பொருள் மேல வெறுப்பு வரும். அதற்கான விஷயம் நிறைய திட்டங்கள் இருக்கு. நான் சொன்ன கூட அந்த அறிஞர்கள் நீங்க சந்திச்சு பேசுனீங்கன்னா, வர சொல்ல பேசுனீங்கன்னா, வர வச்சு பேசுனீங்கன்னா நிறைய ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அப்ப இது பாத்தீங்கன்னா மது விலக்கு நடைமுறை வர்றதுக்கு முன்னாடி நபி ஒரு விஷயத்தை சொல்றாங்க, மக்களே, மது விலக்கு நடைமுறைப்படுத்துற மாதிரி விஷயங்கள் தென்படுது, மறைமுகமா அல்லாஹ் சொல்றான் மதுபானத்தெல்லாம் தடுக்கிற மாதிரி, விரைவில் அது தொடர்பாக ஒரு ஆணையை அல்லாஹ் அருளக்கூடும், மதுபானங்கள் இங்க அருந்தக்கூடாது, விற்க கூடாதுங்கிற ஒரு ஆர்டர் வர்ற மாதிரி தெரியுது அப்ப ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, எனவே யாராச்சும் மதுவை நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதை வித்துருங்க இப்பவே. ஆர்டர் குடிக்கிறது கூடாதுன்னு ஆர்டர் வந்துச்சுன்னா விற்கவும் கூடாது. எதை நாம குடிக்க கூடாதோ, எதை சாப்பிடக்கூடாதோ அதை விற்கவும் கூடாது. அப்போ நீங்க வித்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. சில காலம் கூட இல்ல, அதுக்குள்ள அல்லாஹ் மதுவை தடை செய்து விட்டான். எனவே தம்மிடம் மதுவில் ஏதன் வைத்திருப்பவர் இந்த வசனம் அடைந்தால் மதுவை அருந்தவும் வேண்டாம், விற்கவும் வேண்டாம் என்று சொன்னார்கள். உடனே மக்கள் தங்களிடம் இருந்த மதுவுடன் மதீனாவின் சாலையை நோக்கி சென்று அவர்கள் கொட்டி விட்டனர். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டர் போடுறாங்க, முன்னாடி எடுத்த உடனே சொல்லல, உடனே கூட்டுங்கன்னு சொல்லல,
இந்த மாதிரி மதுபானம் தடை செய்யப்பட்டது மாதிரி தெரியுது, ஒரு மறைமுகமா அல்லாஹ் குறிப்பிடுறான். நீங்க யாரு கையில வச்சிருக்கிறீங்களோ அதை கொட்டிடுங்க, அதாவது வித்துருங்க, வித்து காசாக்கிங்க இப்படி சொல்றாங்க. அப்புறம் கொஞ்ச காலம் கழிச்சு என்ன ஆகுது, மதுபானம் தடை செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு செய்தி வந்த உடனே மதுபானத்தை மக்கள் கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த செய்தியில எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ள பூந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் வெளியில போயிடும். இன்னும் அந்த மக்களுக்கு கால அவகாசம் கொடுக்கணும். கால அவகாசம் கொடுத்து மன ரீதியான ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டே இருக்கணும். இதே மாதிரி இப்னு அப்பாஸ் அவங்க சொல்றாங்க, மதுவை விற்பது, வாங்குவது, வியாபாரம் செய்வது ஆகியவற்றை பற்றி கேட்டார். மக்கள் கேட்கறாங்க, நபியுடைய காலத்துக்கு அப்புறம் மதுபானத்தை விற்கிறது வாங்குறது எல்லாமே சாபத்துக்குரிய செயல். படைத்த இறைவனின் சாபம் இருக்குது. அது அரசாங்கம் நடத்தினாலும் சரி, தனிநபர் நடத்தினாலும் சரி, மதுபானத்தை யார் தயார் பண்றாங்களோ, யார் குடிக்கிறாங்களோ, யாருக்காக எடுத்துட்டு போகப்படுதோ இவங்கெல்லாம் சாபத்துக்குரியவங்க. நபி சொல்லி இருக்கிறாங்க, சாபத்துக்குரிய செயலை செஞ்சுட்டு நம்ம மக்களுக்கு நிம்மதியை தர முடியுமா? இந்த ஆட்சியாளர் உணரணும். அப்போ கேட்கறாங்க சில பேர், இப்னு அப்பாஸ் அப்படிங்கிறவங்க கேட்கறாங்க, மதுபானத்தை வியாபாரம் பண்ணலாமான்னு. அப்ப இப்னு அப்பாஸ் அவங்க கேட்கறாங்க, நீங்க எல்லாம் முஸ்லீம்களா கேட்கறாங்க. அவங்க சொல்ற, ஆமா நாங்க முஸ்லீம்களுங்க. அப்ப சொல்றாங்க இப்னு அப்பாஸ் அவங்க, மதுவை விற்பதும் வாங்குவதும் கூடாது, அது தொடர்பான வியாபாரங்களில் ஈடுபடுவதும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, மதுபானம் சம்பந்தமா எந்தெந்த பாத்திரத்துல ஊத்தி வச்சிருக்கிறாங்களோ அந்த பாத்திரத்தை கூட பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. ஏன்னா அந்த பாத்திரத்தை பார்க்கும்போது ஞாபகம் வரும், மதுவுடைய ஞாபகம் வரும். அப்ப அதனால இந்த பாத்திரத்தை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டாங்க. இப்படிங்கிற செய்தி புகாரி, முஸ்லிம் நிறைய செய்திகள் இருக்குது. அப்ப இந்த சமுதாயம் போதையில்லா சமுதாயமா உருவாகணும் அப்படின்னா ஒரு கடவுள் கொள்கையில் ஆழமான நம்பிக்கை இருந்தா ரொம்ப இலகுவா போயிடும். அல்லது ஒரு கடவுள் நம்பிக்கையில இல்லையா, அப்போ சட்ட திட்டங்கள் வாயிலாக அவங்கள்ட்ட எப்படி பிரச்சாரம் பண்ணணுமோ அந்த அளவுக்கு பிரச்சாரம் பண்ணோம்னா அல்லாஹ்வுடைய அருளால் இந்த மதுபானங்கள் முழுமையா போகும். இல்லைன்னா முழுமையா போகாது. ஒரு கட்டத்துக்கு இப்படி 500 கடை மூடுவோம், 1000 கடை அதோட நின்றுக்கும். இதே மாதிரி அனஸ் பின் மாலிக் அவங்க சொல்றாங்க, முஸ்லீம்ல 4012 ஹதீஸ் நம்பர், அபு உபைதா, அபு தல்ஹா, உபை இப்னு கஅப் ஆகியோருக்கு அதாவது மதுபானத்தை நான் பரிமாறி கொண்டிருந்தேன். மதுபானத்தை ஊத்தி கொடுத்துட்டு இருக்கிறாரு. இதுல மூத்த சஹாபாக்கள் இவங்க. அப்போது ஒருவர் மது தடை செய்யப்பட்டுருச்சு, மது தடை செய்யப்பட்ட வசனம் வந்துருச்சு சொல்றாரு. சொன்ன உடனே அபு தல்ஹா அவங்க சொல்றாங்க, அனசு எழுந்து போய் பாருங்க, என்ன வெளியில சவுண்டு வருது போய் பாருங்க அப்படிங்கிறாங்க. வெளியில போய் பார்க்கும்போது சொல்றாங்க, இந்த மாதிரி மதுபானம் தடை செய்யப்பட்டதாக நபியுடைய அறிவிப்பாளர் ஒருத்தர் அறிவிச்சுட்டு போறாரு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அப்ப சொல்றாங்க, பாத்திரங்களை உடைச்சிரு அப்படிங்கிறாங்க. அபு தல்ஹா அவங்க சொல்றாங்க, அனஸ் அவங்கள பார்த்து பாத்திரத்தை உடைச்சிரு, மதுபானம் ஊற்றி வைக்கப்பட்ட பாத்திரத்தை உடைச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வாறு எங்களது கல் பாத்திரம் ஒன்றை நோக்கி எழுந்து அதன் அடிபாகத்தில் அடித்தேன், அது உடைந்துச்சு, உடைந்து போய்விட்டது அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மதுபானத்தை நாம் ஒழிக்கணும் அப்படின்னா இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை விட்டு ஒரு வழிமுறையே இல்லை. ஏன்னா சட்டங்கள் இங்கதான் சட்டங்கள் இருக்கு. அதாவது உலகத்துக்கு ரொம்ப நேர்மையாக, நீதியாக, நிம்மதியாக வாழ்வதற்கான சட்டங்களை தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அந்த சட்டங்களை எடுத்து நடைமுறைப்படுத்தினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, பின்னாடி வந்த ஹலீஃபாக்கள் அபூபக்கர் சித்திக் அவங்க, உமர் அவங்க, உஸ்மான் அவங்க, அலி அவங்க, இவங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாங்க. இது வரலாறுகளை பார்த்தா மதத்தை தூக்கி வச்சுட்டு நம்ம ஒரு நடுநிலை போக்கூட பார்த்தோம்னா இது தெளிவா நமக்கு தெரியும். இந்த மதுபானத்தை ஒழிப்பது எப்படி, எங்க வேணாலும் தொலாவுங்க, விட இங்கதான் வந்தாகும். ஒழிச்சிருக்கணும். நம்ம ஒரு திட்டத்தை போட்டு ஒழிப்பதை விட ஏற்கனவே மதுபானங்கள் ஊறி திளைத்த ஒரு சமுதாயம் எப்படி மாறுச்சு இதை பார்க்கணும், இந்த அனுபவத்தை பார்க்கணும். நாம புதுசா உருவாக்குவதை விட ஏற்கனவே ஒரு திட்டத்தில் வெற்றி பெற்ற சமுதாயம் இருக்குதுன்னா அவங்கள பார்த்தோம்னா நமக்கு எளிதா போயிடும். அப்ப அதனால மதுபானத்தை ஒழிப்பது இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை மட்டும் தான் முழுமையான தீர்வு சொல்லி மீண்டும் அன்பா பதிவு பண்ணிக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்